அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்க தலைவருக்கு என்ன மாதிரி கூட்டணி உருவாக்கணும், எப்படி ஆட்சி அமைக்கணும், எப்படி நிர்வாகம் செய்யுங்கிறது எல்லாமே தெரியும். அதனுடைய வெற்றி தான் 55 வருஷமா இருந்த திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணது. டிடிவி தினகரன் அமமுகவை ஒரு நட்பு சக்தியா பாக்குறீங்களா? அதான் சொல்றேன், எல்லாருமே எங்களுக்கு நட்பு சக்தி தான். எங்களுக்கு என்ன தனிப்பட்ட பகைமை இருக்கு? எங்களுக்கு திமுக மேலே தனிப்பட்ட பகைமை கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருக்கிறோம். ஓபிஎஸ் டிடிவி எல்லாமே பொட்டன்ஷியல் அலைன்ஸ் இல்ல, எங்களுக்கு நட்பா இருக்கிறோம். அலைன்ஸுங்கிறது தேர்தல்ங்கிறது வந்து தலைவர் முடிவு பண்ணுவாரு. அது வந்து மக்கள் ஒரு நேரத்துல ஒரு கூட்டணிங்கிறது வந்து ஒரு இயற்கையா உருவாகணும். இப்ப வந்து திமுக வந்து 2016 அப்புறம் 19 முன்னாடி ஒரு 18 ஒரு கூட்டணி இயற்கையா உருவாச்சு. அந்த கூட்டணி தான் இன்னி வரை கடந்திருக்கு. ஆனா அந்த கூட்டணியுடைய வெளிப்பாடு 21 தேர்தல் முடிஞ்ச உடனே எந்த எதிர்கட்சியா இருந்து போராடணுமோ அதுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கிறாங்க. திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் சொல்றேன். திமுகவை எதிர்ப்புங்கிறது ஒரு வார்த்தையோட சுருக்கில்ல. திமுக செய்யக்கூடிய நிர்வாகம் மட்டுமல்ல, எல்லா சூழ்ச்சிகளும் தமிழ்நாட்டை காப்பாற்றப்படணும். அதான் சொல்றேன். அதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்னா நிக்கணும்ன்றத சேரக்கூடாங்க. இதுதான் வரலாறு சொல்லுது. ஒன்னா சேருவோம். இதே லைன் தான் அதிமுக சொல்லுது, இதே லைன் தான் பிஜேபி சொல்லுது. அதிமுக சொல்றதுக்கும் இதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்னுடைய தமிழக வெற்றி கழகம், என்னுடைய கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆகணும். கட்சி ஸ்டார்ட் பண்ணது தமிழக வெற்றி கழகம், எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும். தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்கணும். இல்ல சார், ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் எந்த ஒரு பிரைமா ஃபேஸையும் இல்லாம பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ தெரியமறைவுல பேச்சு நடந்ததுனால அது வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லாம நீ அரசியல் இல்லை. எல்லாரும் விரும்பலாம். அது வந்து மறுப்பு தெரிவிக்கவே அவர் பேசின காலகட்டத்தில் அது ஏன் நான் தவறுன்னு சொல்லணும்? அது அவர் ஒரு பிரச்சாரத்துல தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அவர் வந்து ஒரு பாசிட்டிவா சொல்றாரு. அதுக்கும் எங்க நிலைப்பாடுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு நாங்க கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லின்னு சொல்லும்போது நீங்க மறுத்துருக்கீங்க. அதுதான் மேடம், அவருடைய நிலைப்பாடு. நாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து எங்களுடைய குறிக்கோள் இந்த மக்களுக்கு எதிராக கூடிய திமுக பத்தி பேசிட்டு இருக்கிறதா, அவருடைய பிரச்சாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கொடுக்கிறதுக்கு நாங்க வந்து அவருக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கணுமா? ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன் தான் புரிஞ்சுக்கிறேன் நான். இல்ல, ஆல் டோர்ஸ் ஓபன்னா ஏன் நீங்க வந்து இன்னும் பொலிட்டிக்கல் லாங்குவேஜா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு இயற்கையாவே எல்லாரும் சேருவோமே. மக்களை வந்து ஒரு புதிய ஒரு ஜனநாயகத்தையும் ஒரு உண்மையான ஜனநாயகத்தையும் ஒரு நல்ல நிர்வாகத்தையும் உருவாக்குறதுக்கு எல்லாரும் சேருவோமே. இது தனிப்பட்ட பகைக்காக சேர்றது கிடையாது. எம்ஜிஆர் வந்து நீங்க வேற லாங்குவேஜ் சொல்றீங்க, நான் வேற லாங்குவேஜ் சொல்றேன். எல்லாரும் ஒண்ணா சேருவோம்ன்றத உங்க லாங்குவேஜ்ல ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கு, எங்க லாங்குவேஜ்ல ஒரு இன்னோசன்ட் இருக்கு. பிகாஸ் we are new politicians. நாங்க மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாக்கும் பொழுது எந்த கூட்டணிகள் மக்களாலேயே கட்டமைக்கப்படும். எல்லாரும் மக்களே சொல்லுவாங்க இந்த கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். எப்படி 24ல திமுக தான் ஜெயிக்கும். நீங்க வந்து எலெக்ஷன் 1 மாசம் முன்னாடியே சொல்லிட்டீங்க திமுக 40 தொகுதி ஜெயிச்சிருங்க, டிவில நீங்களே பேசிட்டீங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு தெரியும், கூட்டணி டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அது மாதிரி பிப்ரவரி முடிகிறதுக்குள்ள நீங்களே சொல்லுவீங்க திமுக 25 தொகுதிக்கு மேல ஜெயிக்காது, நீங்களே சொல்லுவீங்க. உங்களுடைய டிவி டிபேட்டை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இது என்னுடைய பதிவு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க தேர்தலை நோக்கி செல்லும் போது இன்னொரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்தா பைக் தர போறாராம், கார் தர போறாராம், ஃப்ரீயா எல்லாருக்கும் வீடு தர போறாராம் அப்படின்லாம் அவருடைய பேச்சை வச்சு. இல்ல, இதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதாவது இங்க இருக்க வளத்தையும் இங்க இருக்க மனித வளத்தையும் எந்த விதமான ஊழல் இல்லாம எந்த ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்கும் பொழுது இங்க இருக்க வளம் இங்க இருக்க மண்ணையே ஊழல் இல்லாம கவர்மெண்ட் காசாக்க முடியும். இங்க இருக்கிற மைண்ட்ஸை ஊழல் பண்ணாம கவர்மெண்ட் காசு கொண்டு வர முடியும். இங்க காசு இல்லாம இல்ல. இங்க எக்கனாமிக்கலி we are not economically poor section. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் லிக்கரை மட்டுமே சேல்ஸ் பண்ணி ஒரு எக்கனாமியை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் நம்ம பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். அதுக்கான அறிவு இருக்கு. அந்த அறிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய அரசியல்வாதிகள் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, கொள்கை பேசுறாங்க. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவர்களோ கம்யூனிஸ்ட் தலைவர்களோ வெளியே வந்து இந்த அரசு தூய்மையான அரசு, ஊழல் இல்லாத சொல்ல முடியுமா? கண்டிப்பா நாங்களும் கண்டிப்பா கொள்கையில இல்ல கண்டிப்பா அடிப்படை கேள்வி சார். நம்ம வீட்டுக்கு வீடு நான் முடிச்சிடறேன் பதில் சொல்றேன். நீங்க சரியான பொருளாதாரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை மேல கொண்டு வாங்க, சரி. ஆனா வீட்டுக்கு வீடு கார் வாங்கி கொடுக்கறது அரசாங்கத்தோட வேலையா? கார் வாங்குற திறனை அவனுக்கு ஏற்படுத்துறது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, அவர் சொன்னதுல ஒரு நல்ல பொருளாதாரம் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எங்க ஃப்ரீப்ஸ் கொடுக்கணும், எங்க அதுக்கான தேவைகளையும் பொருளாதாரத்தை உருவாக்கணும் தெரியும். என்னுடைய குறிக்கோள் ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு இருக்கணும். ரோட்ல தூங்கக்கூடாது, குடிசையில் இருக்கக்கூடாது. இன்னொன்னு, ஒரு அரசு பேருந்தை மட்டுமே சார்ந்து இல்லாம எல்லாருக்கும் ஒரு பைக், சரி, அது வந்து நிச்சயம். குறிக்கோள் ஒரு காருங்கிறத ஒரு வளர்ந்த நாட்டுல சிங்கப்பூர்ல இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கார் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க. பொதுவாகவே ஒரு அதுக்கான பொருளாதார சூழ்நிலையில் உருவாயிருக்கு. ஆனா அங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு அருமையா இருக்கு. அது என்ன உருவாக்கணும்னு நினைப்பாரு. அவர் என்ன சொன்னாரு, அப்பயே பதிவு பண்ணாரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா பயம் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்.
ஒரு நல்ல கல்வியை உருவாக்கணும், நல்ல டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்பீச், அன்னைக்கு வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் கிடையாது. கரெக்ட். அவருடைய குறிக்கோள் அதுதான் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் உறுதிப்படுத்துவார். ஒரு பைக்கும் ஒரு வீட்டு ஒருத்தருடைய. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, சர்க்கார் படத்துல இலவச ஃபேன் மிக்ஸி கிரைண்டர்லாம் தூக்கி நெருப்புல போட்டவர் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பைக் தரேன்னு சொல்றாருன்னா எனக்கு அது முரண்பாடா தெரியும். அதாவது இலவசத்தை பேஸ் பண்ணி ஓட் பேங்க் கிரியேட் பண்ணல. அவர் ஒரு வாழ்க்கையுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறார். ஒரு தமிழ்நாடுனா எப்படி இருக்கணும், ஒரு மிக்சியோடு நிற்கக்கூடாது, ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார். ஒரு அடிப்படையில் ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார். ஒரு போயிட்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் சொல்கிற பஸ் டிரான்ஸ்போர்ட் ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறார். காருங்கிறது நிச்சயம்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும். இப்போ இலவசங்களுக்கு நீங்கள் எதிராக இல்லை. இலவசங்களுக்கு எதுக்கு எதிராக இருக்கணும்? இலவசங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுறது, எல்லாருக்கும் ஃப்ரீ பைக் இருக்கு இல்ல, 1000 ரூபாய் கொடுக்கப்படுறது இது வந்து திமுக கொடுக்கல, தமிழக மக்களுடைய வரி பணம். அது அந்த பணம்ங்கிறது கொடுப்போம். ஆனா அந்த பணத்தை கொடுத்து டாஸ்மார்க் மூலியமா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் புடுங்குறாங்கிறது தான் எங்களுடைய குறை. அரசே வந்து சாராயத்தை விற்கிறது. இதை நாங்க கடுமையா இருக்கு. நீங்க வந்து டாஸ்மாக்ல மூடிடுவீங்க? கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்கக்கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்கக்கூடாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றதை நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. கட்சியோட நிலைப்பாடு மது மற்றும் போதைக்கு எதிரானது. சரி. ஆனால் அதை வந்து எப்படி அமல்படுத்தணுங்கிறதுல நிறைய தெளிவா எங்களோட மேனிஃபெஸ்டோ நாங்க விளக்குவோம். அமல்படுத்தக்கூடிய முறைகள். ஆனால் இல்ல அரசு வந்து விற்க கூடாது. நான் திருப்பி சொல்ல, அரசு வந்து ஒரு கலெக்டர் ஒரு மது விற்க கூடாது, ஒரு தாசில்தார் ஒரு மது விற்க கூடாது, காலையிலேயே வந்து சீக்கிரமே வந்து ஒரு மதுவை கொண்டு வரக்கூடாது, ஸ்கூல் பக்கத்திலே 10 கடை போடக்கூடாது, ஏன் சேல்ஸ் கம்மின்னு ரெவன்யூ மீட்டிங் போடக்கூடாது. இது இந்த முதலமைச்சரும் இந்த அரசும் செஞ்சுட்டு இருக்கு. அதோட பாதிப்பு பெண்கள் கிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கு. இதை கடுமையாக ஒழிக்கிறது பண்ணுறோம். அதை எந்த மாதிரி லாண்டரோட ஒழிக்கணுங்கிறதுல நாங்க வரைமுறைப்படுத்துவோம். அந்த மேனிஃபெஸ்டோல வந்து தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்துவார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.